ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 ஆல்ரெடி நான் 2 ஷார்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு சத்தியமாக புரியும், இல்லைனா சுத்தமாக புரியாது. ஸோ ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஷார்ட் போட்டிருப்பா தேங்கோடது, அதுவும் டாக்ஸிக் ரொமான்ஸ் தான். ஸோ அதோட 2 பார்ட் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், நல்லாவே புரியும், ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மினி சீரிஸை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க தேவைதான் நினைக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி அந்த 2 ஷார்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் டேரெக்டாக நான் ஸ்டோரிக்குள்ளே போயிடுறேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 3. ஸோ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தேங்க்கும் வாயனுக்கும் மேரேஜ் தான். ஸோ மேரேஜ் டே தான் இன்றைக்கி. தேங்க் பாட்டுக்கு ஹாப்பியாக தான் கிளம்பிட்டு இருக்கான். அவனுக்கு ஓயனை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சா ரொம்ப குழு குழுன்னு குஷியாக தான் இருக்குது. அவன் பாட்டுக்கு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கான். ஆனால் வாயனுக்கு தான் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கையை பசிச்சிட்ருக்கா. வெட்டிங் கவுன்லாம் போட்டாச்சு, இருந்தாலும் ஓடி போயிடலாமா அப்படின்ற தாட் வேறு வருது. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வேற, ஹே இப்போ இங்கே யாரும் இல்லை, என் கூட நீ தான் இருக்க. இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்லாம் தெரில. பண்ணலன்னா சத்தியமாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். பக்கத்தில் பார்த்தியா அந்த ஜார் இருக்குது, எடுத்து உன் மண்டையை உடச்சாலும் கண்டிப்பாக நான் உடைப்பேன். வயன், உனக்கு என்னாச்சு? பைத்தியம் பிடிச்சிச்சா? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? அது நான் இப்போ என்ன சொல்கிறது? புரியுது வயன், புரியுது. எனக்கு திடீர்னு நீ கல்யாணம் அப்படின்னு வந்து நிற்கும்போதே எனக்கு லைட்டாக புரிஞ்சுது. இப்போது நீ இப்படி சொல்லும்போது நல்லாவே புரியுது. உனக்கு என்ன இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தானே? ஆமாம், கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட், எனக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் சத்தியமாக விருப்பம் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு ஐடியா? நான் பேசாமல் இங்கேருந்து ஓடி போயிடுவா? நீ ஓடி போயிட்டா அவள் உன்னை விட்டுருவான்னு நினைக்கிறியா? அப்போ என்ன தாண்டி பண்ண சொல்கிற? நீ ஓடி தான் போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? இப்போ தானே சொன்னேன், நீ என்ன திருப்பி வந்து கேட்டுட்ருக்க? என்ன பைத்தியக்காரியாக்காத. சரி, அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ என்ன பண்ணு, அந்த பின்னாடி அந்த ரூம் இருக்குது பார்த்தியா, அது வரலையா, வெளில ஓடி தப்பிச்சிரு. நிஜமாவா? தப்பிச்சிரு. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் ஓடி போய் முடிக்கிற வரைக்கும். எது வரைக்கும் ஓடுவேன்? அது நான் இது வரைக்கும் ஓடுறேன், அதெல்லாம் நான் பிளான் பண்ணல. ஆனால் ஓடி போகலான்ற ஒரு பிளான் இருக்குது. சரி, ஓடி போய் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியலடி, அந்த பிளான்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அப்போ எதுக்கு ஓடி போயிட்டு பேசாமல் அவனே கல்யாணம் பிடிக்கும் ஒன்றா அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஜார் எடுத்து மண்டியிலே போட்டா. அவளுக்கும் அப்படியே தள்ளலாம் சுற்று. வாய் நிரடி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு கற்று தான் கத்துறா. கத்திட்டு அப்படியே வாங்கிட்டா. வாயனும் சரி நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அப்படியே ரூமை திறந்து வெளில அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. அப்படியே ஒரு பெரிய காமன் மாதிரி இருக்குது, அதில் ஏறி குதிக்கலாம், ஏதாவது குனியணுமே, யாராவது குனிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு பர்சன் வர்றாரு. வந்து, என்ன ஓடி போகிறீங்களா? ஆமாம். ஆனால் வாய் இன்னும் அந்த ஃபேஸை பார்க்காமலே ஓடி தான் போகணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப்பா? மேடமுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும்? கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்குமே. நீங்கள் வந்து குடிங்க, நான் உங்கள் மேலே ஏறி அப்படியே இந்த காம்பவுண்ட் தாவி குச்சினா அப்படியே ஓடிடுவேன். இந்த கல்யாணத்தை விட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஓ, அப்போது நீங்கள் இப்போ எஸ்கேப் ஆகணும், அதுக்கு நான் இங்கே குனியணும், நீங்கள் கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுவீங்க. திஸ் இஸ் யுவர் பிளான், ரைட்? யா ரைட், வாங்க. ஓ, ஆனால் அதுக்கு நான் விட மாட்டேனே. ஏன் விட மாட்டேங்க அப்படின்ட்டு இப்போ தான் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, தேங் தான். ஸோ தேங் அப்படியே வானை பார்த்ததும், தேங் தேங் நீ 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 இங்கே என்ன பண்ணுற? ஐயோ, வசமாக மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது? முறைக்கிறானே. ஐயோ கடவுளே, ஏன் இந்த முறை முறைக்கிறான் அப்படின்ட்டு வாயனுக்கு இப்போவுமே கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தேங்க பார்த்து, நீ 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 நம்பிட்டியா? நான் சும்மா ப்ராங்க் பண்ணதான். நீ இந்த பக்கம் வரங்கிறத நான் அப்போதே பார்த்துட்டேன். சும்மா உங்ககிட்ட லைக் சும்மா ப்ராங்க் பண்ணேன். நிஜமாவா? இது நான் நம்பணுமா அப்படின்னு எதிர்பார்க்குற? ஏன் அப்போ தேவம், இந்த ப்ராங்கை நீ நம்ப மாட்டியா? இப்போல்லாம் என்கிட்ட ரொமான்டிக்காக பேசுனா நான் நம்பிடுவேன்னு சொன்னாடி. சொன்னனா? சொல்லு. என்ன வாய்ஸ் டோனே மாறுது? இல்லை தேவம், அது நான் இங்கேருந்து சொல்லு. நீ இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன், நான் வந்து காரியத்துக்கு எடுத்துட்டேன், அதானே?
அ அ அ ஆ. சொல்லுடி. சொல்லு. தப்பிச்சு போலான்னு தானே பார்த்த. இல்ல, இல்ல, இல்ல அத்த. நீ கத்தாத. எனக்கு பயமா இருக்கு. இல்ல. பின்ன கத்த மாட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்ற? கல்யாணத்துக்கு அங்க எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. நீ என்னடான்னா, உன் ஃப்ரெண்ட அடிச்சு போட்டுட்டு, இங்க ஏரி குதிக்கலான்னு பிளானா? ஆ? அதான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்ட்ட என்னடி சொன்னேன்? சொல்லு. அன்னைக்கு நைட் என்ன சொன்னேன் உன்ட்ட? என்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாத. அப்படி பண்ணனா நீ ரொம்ப மோசமான முறையில பனிஷ்மெண்ட் அனுபவிப்ப. பனிஷ்மெண்ட் உனக்கு குடுப்பேன் அப்படின்ட்டு நான் சொன்னேனா இல்லையா? சொல்லு. ம், ம். சொன்னேன். சொன்னதையும் ஆ சொன்னேன்ல. அப்புறம் அப்புறம் என்ன டேஷுக்கு தப்பிக்கலாம் நீங்க வந்து நின்னுட்டுருக்க? இதுவே நான் பார்த்ததால சரியா போச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸோ, இல்ல உன் அப்பா, அம்மாவோ, உன் ரிலேட்டிவ்ஸோ பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், போக போற மானம் எனக்கு தான். மாப்பிள்ளைய பிடிக்காம பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு என்ன பார்த்து பேசுவாங்க. உங்க அம்மா, அப்பா பார்த்து பொண்ண ஒழுங்கா வளர்க்கலன்னு பேசுவாங்க. இதெல்லாம் தேவையா? நீ ஒரு ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. இல்ல இதெல்லாம் தேவையா நான் கேட்குறேன். ஆ? பல்லார்னு ஒண்ணு விட்டேன்னு வச்சுக்கோயேன். வேணாம். ம்ஹ்ம். தப்பு தான் அத்த. சாரி. சாரி. மன்னிச்சிரு. ஆ. அந்த பயம். அந்த பயம் இருக்கட்டும். இது இருக்கிறதுனால நீ தப்பிச்ச. நான் சும்மா சும்மா நான் உன்ன இப்படி விட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காத. உனக்கு தெரியும்ல, என்னை எதிர்த்து பேசினாலோ, நான் சொல்றத சரின்னு கேட்கலனாலோ, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா இருந்துக்கோ. வா என் கூட. அப்படின்ட்டு தரன்னு இழுத்துட்டு இருக்கான். எந்த ரூம்லேருந்து ஓடி வந்தாலும் அந்த ரூமுக்கே கூட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அழுகலாம் வருது. அப்படியே உட்காந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. தேங்காய் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறான். கண்ணை தொட. இல்ல இருக்கட்டும். மேக்கப் பழியுதுடி கண்ணை தொட. ஆ சரி சரி துடைக்கிறேன் துடைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை துடைக்கிறா. அதுவும் பயந்துட்டே துடைக்கிறா. அப்போ தேங்க வாயனை பார்த்து சிரிக்கிறான். வாயனும் எதுக்கு எதுக்கு இப்போ சிரிக்கிறான்? நான் என்ன பண்ணேன்? ஏன் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் எப்படி முழிக்கணும்? இவன் ஒரு சரியான சைக்கோன்னு என் அண்ணன் சொன்னான். ஆனால் நான் அப்போ நம்பலை. இப்போ நம்புகிறேன். இந்த சைக்கோக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நான் எப்படி இவன் கூட வாழ போகிறேன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே அழுதுகிட்டே தான் டிஷ் பேப்பர் வச்சு கண்ணை தொடச்சிட்டு இருக்கா. அப்போ தேங்க வாயனோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி, இன்றைக்கி நீ இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்க. ஏஞ்சல என் கண்ணில் அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குடி. சும்மா சொல்லக்கூடாது. டெய்லி நீ பார்க்க நல்லா அழகாக ஃபிகராட்டம் தான் இருப்ப. இன்றைக்கி அப்படியே ஒரு படி மேலே போய் பார்க்க செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு நீ. உண்மையாகவே எல்லோரும் இன்றைக்கி ஒன்றை தான் பார்த்து அப்படியே ஸ்டன்னாக இன்றைக்கி போகிறாங்க. பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்க அப்படின்றான். வாயனுக்கு இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறேனே தெரில. அதுவும் காதுகிட்டே வேறு வந்து சொல்கிறான். வாயனுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கெவுனை டைட்டாக பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கா. தேவை சொல்லிவிட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு மேரேஜ். உங்கள் ஐயா இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வருவார். அவர் கையை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஜுக்கு வர சரியா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி அப்படின்ட்டு தேங்க அப்படியே நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிட்டான். வாயனுக்கு போனதுக்கப்புறம் அழுக தாங்க முடியல. அப்படியே கல்லேருந்து பொலன்னு வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பா. அவள் முன்னாடி கொஞ்சமாக அழுதுட்டு இப்போ ரொம்பவே ஏங்கி அழுகிறா. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? நான் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன். அப்படி பண்ணாலும் நல்லா ஒரு பையனை லவ் பண்ணி அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அம்மா அப்பா கிட்டே வந்து பெர்மிஷன் வாங்கி ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணலான்னு பார்த்தா ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் மட்டும் ஏன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கணும் சித்திரவதையெல்லாம்? இவன் சரியான பைத்தியக்காரனாக இருக்கா. இவனை கல்யாணம் பண்ணிட்டா எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன்? இவன் வேறு ஒரு மாதிரி காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். என்னை பார்த்தாலே அங்கங்கே தொட்டுட்டு தான் இருக்கான். கிஸ் பண்ணுறான். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் நான் அவன் கூட அப்படியே தான் இருக்கணுமா? அதுதான் என் வாழ்க்கையா அப்படின்ட்டு வாணிக்கு இப்போவுமே வாழ்க்கையை நினச்சி ஒரு விருப்பம் வந்து அழுக ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் சொன்ன மாதிரி அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா முன்னாடி எதுவும் காட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பா வயன்மா இன்றைக்கி நீ இந்த கல்யாண கோலத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? ரொம்பவே அழகாக இருக்க வயன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியுமா வயன்? உண்மையாகவே உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் பெரியவள் ஆகிட்டாளா? கல்யாணம் வயசு வந்துருச்சு. அவளுக்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்னு நினைக்கும் போது
ஒரு மாரி மனசெல்லாம் கஷ்டமா தான் இருக்கு. அதே நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வா அப்படின்ட்டு வாயனோட கைய புடிச்சு கூட்டு போறாரு. வாயனும் வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு கைய புடிச்சுட்டு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. சொல்லவும் முடியல. அப்படியே வரா. அப்படியே கூட்டிட்டு வராங்க. தேங்கும் அப்படியே அங்க ஸ்டேஜ்ல அப்படியே சிரிச்ச முகத்தோட நிக்கிறான். எனக்கு அத பார்க்கறதுக்கு அவ்ளோ காண்டாகுது. எதுவுமே பண்ண முடியல அவளால. அப்படியே அவங்க அப்பா கூட தேங்கோட கையும் சேர்ந்து புடிக்கிறா. அவங்க அப்பாவும் வாயனோட கையும் தேங்கோட கையும் சேர்த்து வச்சுட்டு, "இங்க பாருப்பா தேங், என் பொண்ணு வாயன் ரொம்ப நல்லவ. அவ கொஞ்சம் இன்னசென்ட். அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ தான்ப்பா அவள ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கணும். உன்ன நம்பி தான் என் பொண்ண குடுக்குறேன். கவலைப்படாதீங்க அங்கிள். உங்க பொண்ண நான் பார்த்துக்கிறேன்." "சரிப்பா, என் பொண்ண பத்திரமா பார்த்துக்கோ." "அதான் சொல்லிட்டேன்ல அங்கிள். கவலையே படாதீங்க. உங்க பொண்ண சிறப்பா பார்த்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன்." "ம். சரிப்பா, சரிப்பான்னு" அவங்க அப்பாவும் போயிட்டாரு. வாயனுக்கு தான் ம் புரிஞ்சிருச்சு. இவன் சொல்ற மாடுலேஷன்லேயே புரியுது. எவ்வளோ சிறப்பா வேணா பார்த்துக்க போறான் அப்படிங்கிறது. வாழ்க்கை அவ்வளோதான் தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டா. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு தேங்கோட கையை பிடிச்சிட்டு ஃபாதர் கிட்டே நிற்கும் போது ஃபாதரும் 2 பேரும் கல்யாணம் பிடிக்கிறது சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. வாயனுக்கலாம் சம்மதம் இல்லைன்னு சொல்லிடவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தேங்கெல்லாம் சம்மதம்னு சொல்லிட்டான். ஆனால் வாயனுக்கு வந்து சம்மதம்னு சொல்கிறதுக்கு வாயே வரமாட்டேங்குது. அப்படியே திணறா. தேங்க அப்படியே கையை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறா. எல்லோரும் பார்க்குறாங்க. என்னாச்சு? வாயின் ஏன் எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறா? 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா? 2 பேருக்கு விருப்பம் தானே? அப்புறம் ஏன் வாயின் எஸ் சொல்ல மாட்டேங்கிறா? அப்படின்ட்டு தேங்கோட அம்மா கேட்க, வாயோட அம்மா அப்பாவுக்கு புரியல. என்னாச்சு? டேய் ஜங்குக் என்னடா? தெரியலப்பா. சொல்லிருவாளே. ஏன் இப்படி நிற்கிறா? எனக்கு புரியல அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கும் வாயனே தான் பார்த்துட்டு, வாயன் என்னாச்சு? அப்படின்னு கேட்குறான். வாயனும் இப்போ என்ன சொல்கிறது? விருப்பம் இல்லைன்னு சொல்லிடவா? அப்படின்ட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது தேங்கி அவனோட காதுகிட்ட போய், என்ன மரணடி வாங்கணும்னு நினப்பு இருக்கா? ஒழுங்கு மரியாதையா எஸ் சொல்லு. இல்லைன்னா வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல வாயன். சொல்லு சொல்லுடி. வீணா என்னை கொலாரனாக்கிறாத. உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். லவ்வை விருக்க வச்சிடாத அப்படின்றான். வாயனுக்கு அதை கேட்டதும் எதுக்கு அப்படின்னு தான் இருக்குது. அப்படி பார்த்துக்கிட்டேன். ம் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்ட்டா. அப்போ தான் எல்லாருக்கும் மூச்சே வருது. ஓ! பிள்ளை கொஞ்சம் பயந்துட்டா போல, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஃபாதரும், "அப்படியா? அப்போனா ஓகே 2 பேரும் மனசளவுல கணவன் மனைவி ஆயிட்டீங்க. 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே தேங் வந்து ஒரு கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டான். ஆனால் வாயன் வந்து அப்படியே கொஞ்சம் கை நடுக்கத்தோடு தான் போட்டு விடுறா. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபாதர் வந்து சொல்கிறாரு, "2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டீங்க. ஸோ ஃபைனலி 2 பேரும் கிஸ் பண்ணி முழுமையான ஒரு கணவன் மனைவியா இருங்க." அப்படின்னு சொல்லும்போது, வாயனுக்கா இவனையா கிஸ்ஸா பண்ணுமா அப்படின்னு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியாக நிற்கிறா. தேங்க் பாட்டுக்கு அப்படியே வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஆனால் வாயன் வந்து எந்த ரியாக்ஷனையும் கொடுக்கல. அமைதியாக இருக்கா. அவளுக்கே புரிஞ்சு போச்சு இதுக்கடுத்து வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதனால் அமைதியாக நிற்கிறா. தேங்கும் கிஸ் பண்ணுறா. எல்லோரும் கை தட்டுறாங்க. அடுத்து பொக்கையை தூக்கி போட சொல்கிறாங்க. வாயனும் தூக்கி போடுறா. பார்த்தா கரெக்டாக ஜங்குக்கு தான் பிடிக்கிறான். எல்லா கேர்ள்ஸ் தான் பிடிப்பாங்க. ஜங்குக்கு பிடிச்சது எல்லோரும் இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க. வாயனுக்கு ஆனால் சிரிப்பே வரல. அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்காங்க. 2 பேரும் சைன் பண்ணுங்கள். லீகலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் உங்கள் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது, தேங்க்ஸ் சைன் பண்ணிட்டான். வாயனும் சைன் பண்ணிட்டா. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. அதனால் அவளும் சைன் பண்ணிட்டா. பண்ணி இவங்க 2 பேரும் ஃபுல்லாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆயிட்டாங்க. அப்போது ஒரு காரில் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, "நீங்களே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருங்க வீட்டுக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி வீடு காத்திருக்கு." அப்படின்ட்டு அந்த வீட்டோட கீயை வாயன் கையிலலாம் கொடுக்குறாங்க. இதுக்கடுத்து இந்த வீட்டையும் தேங்க நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாயன் அந்த கீயும் பார்க்குறா, தேங்கையும் பார்க்குறா. பார்த்துட்டு, ம் இதுக்கடுத்து என்ன? இதுக்கடுத்து என்ன ஆக போகுது? அவ்வளோதான். சோலி முடிஞ்சுச்சு. சோலி முடிஞ்சுச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. வாழ்க்கையே வெறுத்து போயாச்சு அப்படின்ட்டு வாங்கினது அப்படியே அந்த கீயை இப்போ வாங்கி வைக்கிறா. வாங்கி அப்படியே தேங்க பார்க்கும்போது தேங்க அப்பந்தான் சொல்கிறான், "இல்லை இல்லை வாயின் இப்போ என் கூட வீட்டுக்கு வர போகிறது கிடையாது." "என்னது? வாயின் இப்போ உன் கூட வீட்டுக்கு வர போகிறது கிடையாதா? அப்போ எங்கடா கூட்டு போகிற?" "இது என்ன கேள்வி? நான் என் அம்மா அப்பா கூட தானே இருக்கேன். அங்கே தான் வாயினை கூட்டு போகிறேன்." "அப்போ வாயினுக்கும் உனக்கும் தனியாக வாங்கி வச்ச வீடு?" "அதில் ஒரு வருஷம் கழிச்சு நானும் வாயினும் அதில் இருக்க போகிறோம்." "ஒரு வருஷம் கழிச்சு இருக்க போகிறீங்களா? என்னடா தேங்க சொல்கிற?" "ஆமாம்மா, வாணி இப்போ தானே காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கா. அவள் படிப்பை முடிக்காமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் அவளுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ போய் தனியாக இருந்தாலுமே எங்கள் 2 பேருக்குள்ளேயே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால அவள் ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க போகிறாள். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்க போகிறேன். அவள் வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வருவாள், அப்போ அவளை பார்த்துக்கிறேன்." அப்படின்றான். வாணிக்கு இதை கேட்டதும்
ஃபர்ஸ்ட் டைம் தேங்கமலை இப்ப தான் ஒரு நல்ல இம்ப்ரஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மனசு அவ்ளோ நிம்மதியா இருக்கு. இவ்வளோ நேரம் பிள்ளை பாவம் ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும். மனசெல்லாம் அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஸ்டேஜ்ல வந்திருப்பா. இந்த வேர்ட்ஸ கேட்டதுக்கப்புறம், "என்னது இதுக்கடுத்து நான் ஹாஸ்டல்ல தான் இருக்க போறேனா? நான் இவன் கூட இருக்க போறதில்லையா? ஐயோ! நான் தப்பிச்சேன்." அப்படின்ற ஒரு மன நிம்மதி அவளுக்கு. அப்படியே தேங்க பார்த்து, நீ இதுவரைக்கும் எத்தனையோ வாட்டி என்னென்னமோ பண்ணியிருக்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா வாழ்க்கையில இப்ப தான் நல்ல ஒரு விஷயம் எனக்காண்டி நீ பண்ணியிருக்க. இதுக்கு நான் உனக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி மனசுல நெனைக்கிறேன். ஆனா வாய விட்டு அத சொல்லவே இல்ல. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கெல்லாம் புரியுது. எனக்கு புரியுது. உங்களுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. பட் இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். போக போக உங்களுக்கே புரியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ். பாய்.